இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை 1875ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சித்த வைத்திய ஸ்தாபனம். 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். நான் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் ஒரு மாறுபட்ட கருத்துகள், விளக்கங்கள் நிறைய கொடுத்து வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி நேற்று நான் பேசியதில் பலகீனம் எப்படி ஏற்படுது, விந்து நஷ்டம் எந்த அளவுக்கு ஏற்படுது, திருமணம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாமல் வாழ்க்கை எந்த அளவுக்கு வீணாகுது அப்படிங்கிறத ஒரு நிகழ்ச்சியில், நேற்றைய நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன். இன்னைய நிகழ்ச்சியில் நான் பேசுகிறது என்ன பேசுகிறேன் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிகபட்சமான பேர் பார்த்தீங்கன்னாக்க இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அதிகமாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. 40 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் கிடச்சிரும், திருமணம் ஆகும், பேர் சொல்ல புள்ள கிடச்சிரும். அந்த மாதிரி தான் ஆண்டவன் படைச்சிருக்கான் நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்கள் அவ்வளோ பேத்தியுமே. உலக நாடுகள்லேயும் அப்படி தான் படைச்சிருக்கான். ஆனால் இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சதில் இன்றைக்கி வாழ்க்கை வீணாகி போய் திசை தடு மாதிரி போயிட்டுருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து ஒவ்வொரு வியாதிக்கும் போட்டி போட்டுக்கிட்டு, சர்க்கரை வியாதிக்கு போட்டி, ஆஸ்மாவுக்கு போட்டி, மூல வியாதிக்கு போட்டி, தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு போட்டி, அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு வியாதிக்கும் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க மாதிரி இன்றைக்கி இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகபட்சமான பேர் இந்த குழந்தை பாக்கியம் பேர் சொல்ல புள்ள இல்லைங்கிறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏங்கிக்கிட்டு இருக்கிறத ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, 22 வருஷமாக இந்த சேலம் சிவராஜ் தாத்தா சில விஷயங்களை ரொம்ப விளக்கமாக, ரொம்ப தெளிவாக உங்களுக்கெல்லாம் புரியக்கூடிய அளவுக்கு 22 வருஷத்துக்கு மேலே இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். எனக்கு இன்றைய தேதியில் 75 வயசை தாண்டி நான் போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் என் முப்பாட்டனார், பாட்டனார், தகப்பனார் இவங்ககிட்டலாம் கற்று வந்த விஷயங்கள் எல்லாமே கையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை தைரியமாக ஆதாரத்தோட உங்களையெல்லாம் வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் ஒவ்வொரு பெண்களையுமே என்னுடைய சொந்த மக மாதிரி தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையுமே நான் என்னுடைய சொந்த மகள் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் அத்தனை பேர்த்தையும் நான் வாழ்க்கையில் நினச்சிட்ருக்கேன். அதனால தான் நான் சொல்லும்போதே பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் என் மகள் போன்ற தெய்வங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா என் மகள் போன்ற தெய்வங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே என்னென்னா, ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சுங்கன்னா எங்களை பாதுகாக்கக்கூடியது என்ன தான் மகன் பாதுகாத்து வந்தாலும் மகள் பாதுகாக்கிற அளவுக்கு வராது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை என் மகள் போன்ற தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் கூட திசை திரும்பாதீங்க, வேறு நிகழ்ச்சி பார்க்காதீங்க. இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக கவனித்து பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆங்கில மருத்துவத்தில் எல்லா கிராமத்தில் இருந்து கூட பட்டணம் வரலும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு ஆங்கில மருத்துவர்கள் எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு இன்றைக்கெல்லாம் சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆங்கில மருத்துவர்களை அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவர்கள் அவ்வளோ பேத்தையுமே
கையெடுத்து கும்பிட்டு நீங்கள்லாம் கடவுளுக்கு நிகராக நீங்கள்லாம் இந்த வைத்தியம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் படிச்சுட்டு வந்த முறையில் இப்போ புதுசாக சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வந்து செய்கிறதுல இந்த முறையாக நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத உங்களையெல்லாம் பாதத்தை தொட்டு கடவுளுக்கு நிகராக நீங்களாம் நீடோடி வாழணும் அப்படிங்கிறத நான் வாழ்த்துறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஏன் இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி வரும்போது நான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள ஃபைலை எடுத்துக்கிட்டு கணவன் மனைவி 2 பேரும் வீட்டை விட்டு புலம்புறீங்கல்ல. கண்ணு சாமி தங்கம் உன்னை தான் கேட்குறேன். இந்த தாத்தா மகள் போன்ற பெண்களை தான் கேட்குறேன் நான். கணவனும் நீயும் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் உடனே மருத்துவரை பார்க்க போகிறேன்னு சொல்லி போகிறீங்கள. அந்த மாதிரி போகும்போது ஏன் ஒரே ஒரு கவனம் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லு. குழந்தை பாக்கியம் இல்லை, உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணுன்னு போகிறீங்க. போங்க, உங்களை நான் தப்புன்னு எந்த காரணத்தை கூட சொல்ல மாட்டேன். போய் பாருங்கள் அந்த மருத்துவத்தில், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி தாத்தாக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. ஏன்னா இந்த சித்த வைத்தியங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்த சித்த வைத்தியம். தமிழ்நாட்டில் நான் வளர்த்தலை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வளர்ந்து வந்த சித்த வைத்தியத்தை கற்று வச்சுருந்ததுனால தான் இதில் இருந்து இந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிகிச்சையை நான் சொல்ல வரேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வளர்ந்த சித்த வைத்தியம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த சேலம் சிவராய் தாத்தா உங்கள் வாழ்க்கையை நான் ஏமாற்றுவேனா? யோஜனை பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கேன் நான், இந்த தமிழ்நாட்டில் தான் மடி போகிறேன் நான். அப்படிங்கும்போது என் தமிழ்நாட்டு சொந்தங்களை இந்த சித்த வைத்தியத்தை இவ்வளோ 75 வயசு வரலும் கற்று வந்த விஷயத்தை இவ்வளோ மூலிகை ரகசியங்கள் இருக்கிறதுல நான் உங்கள் வாழ்க்கையை ஏமாற்றுவேனா? யோஜனை பண்ணி பாருங்க கண்ணு. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, கணவன் மனைவி 2 பேரும் இப்போ நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு புறப்படுறீங்களே, புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வீட்டில் உட்காருங்க 2 பேரும். கண்ணு உன்னை தான் கண்ணு சொல்கிறேன். சாமி கும்பிட்டுட்டு இப்போ சிகிச்சைக்காக போகலான்னு புறப்படுறீங்களே, உங்களை தான் சொல்கிறேன். 2 பேரும் சேரில் உட்காருங்க. உட்காந்து ஒரே ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணி பாருங்கள். என் மகள் போன்ற தெய்வங்களை தான் முதல்ல நான் கேட்குறேன். என்ன கேட்குறேன்? ஏக்கண்ணு, உன்னுடைய கணவன் உங்கள்கிட்ட நல்ல முறையில் இல்லறம்பத்தில் ஈடுபடுறாரா? நல்ல முறையில் இல்லறம்பத்தில் ஈடுபட்டு உனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லறம்பத்தில் ஈடுபட்டு வராரா கண்ணு? சொல்லு கண்ணு. தாத்தா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு கண்ணு. உன் கணவன் உங்கள்கிட்ட உனக்கு இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லறம்பத்தில் ஈடுபடுறானா இல்லையா? சரி அதை சொல்லுக்கண்ணே. அது சொன்னால் தான் கண்ணு தாத்தாவுக்கு தெரியும். அந்த மாதிரி ஈடுபடலைங்கிற நல்லா தெரிஞ்சு போச்சுல்ல உனக்கு. இப்போ உன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறேன். கண்ணு நீ சொல்லு. இப்போ என்னுடைய மகக்கிட்ட கேட்டேன், இப்போ நீ சொல்லு பார்க்கலாம். நீ உன்னுடைய உடம்புல இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லைங்கிறது உனக்கு தெரியுமில்ல கண்ணு? கண்ணு சொல்லு. உனக்கு உன் மனைவிகிட்ட இல்லறம்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உன் உடம்புல வந்து விந்து கட்டுப்பாடு இல்லைங்கிறது உனக்கு நல்லா தெரியும். எத்தனை வருஷமாக சக்தியை வீண் பண்ணி வந்திருக்கிறேன்னு தெரியும். திருமணம் பண்ணும்போது திருமணத்துக்கு தகுதி இல்லாத ஸ்டேஜில் தான் கல்யாணத்தை பண்ணியிருக்கேங்கிறது ஆணித்தரமாக ஆதாரமாக உனக்கு நல்லாவே தெரியும். அப்பா அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக மேரேஜ் பண்ணிட்டேன் நீ, ரைட்டு, ஒத்துக்கிறேன் நான். அப்போ நீ அந்த பெண்ணை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு உன் உடம்புல சக்தி இல்லைங்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை வருஷமாக கைப்பழக்கத்தில் தவறு செஞ்சு வாழ்க்கையை வீண் பண்ணி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதும் தெரியும். உங்கள் அப்பா அம்மா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பயந்துக்கிட்டு தானே கண்ணு ஒத்துக்கிட்ட. இது எப்படி வெளியே படுத்துறது அப்படின்னு சொல்லி தானே கண்ணு பண்ணிட்டேன். இப்போ நீ அதை ஒரே ஒரு தப்பு பண்ணதுனால மனசாட்சியை தொட்டு சொல்லு கண்ணு. தாத்தா கேட்குற மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணிட்டல கண்ணு. உனக்கு நல்லாவே தெரியும் என் உடம்புல சத்து இல்லை, என் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எனக்கு நடவுட பாவனையை ஓடி ஆடி வேலை செய்கிற தெம்பு இல்லை, எனக்கு உணர்ச்சிகள் தூண்டக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்போ தானே நீ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்ட. அப்போ நீ வேண்டான்னு சொல்லியிருந்தீன்னா அந்த பெண்ணு வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு நல்ல முறையில் சந்தோஷமாக இருந்திருப்பாள்ல. ஏக்கண்ணே உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. அந்த பெண்ணு வேற ஒருத்தரை கட்டிக்கிட்டு நல்ல முறையில் சந்தோஷமாக இருந்து குழந்தை குட்டி பெற்றிருப்பாள்ல.
அப்போ உனக்கு தெரிஞ்சே அந்த தப்பு செஞ்சே கண்ணு, உனக்கு மனசாட்சின்னு இருக்குதாடா கண்ணு? குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற உங்களை தான் இந்த தாத்தா, உன்னுடைய சொந்த தாத்தா, 75 வயசை தாண்டி போகிற இந்த சொந்த தாத்தா, இவ்வளோ அனுபவ படிப்பு இருக்கிற சொந்த தாத்தா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ அந்த நேரம் உனக்கு முடியாதுங்கிற ஸ்டேஜ் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னுடைய பெத்த தாய் தப்புன்ற, அப்பா என்னால் திருமணம் பண்ண முடியாதுப்பா, ஏதோ ஒரு விதத்தில் என் உடம்புல விந்து நஷ்டம் ஏற்பட்டு போச்சுப்பா, அதனால் எனக்கு நல்ல முறையில் ஏதோ ஒரு வைத்தியத்தையோ ஆங்கில மருத்துவத்திலையோ காட்டி குணப்படுத்தி எனக்கு திருமணத்துக்கு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உன் வாழ்க்கை மகிழ்ச்சினா மகிழ்ச்சி அந்தளவு மகிழ்ச்சி பண்ணி மணவரையில் கால் வச்சு கல்யாணத்தை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும்ல கண்ணு. இப்போ ஏமாந்து நீ சக்தியெல்லாம் வீண் பண்ணிட்டு இல்லை. இது ஆண்டவன் 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசு வரலும் சேர்த்தி வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குற விந்தில் உனக்கு பேர் சொல்ல பிள்ளையும் கொடுத்துருக்கான். அதில் அந்த விந்தில் உனக்கு பேர் சொல்ல பிள்ளையும் ஆண்டவன் கொடுத்துருக்கான். அந்த விந்தை தான் மனம் போன போக்கில், கால் போன போக்கில், நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான்னு அழிச்சிட்டியே. இப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 சொட்டு 2 சொட்டு 5 சொட்டு 10 சொட்டுன்னு சக்தியை வீண் பண்ணி வரைய, அப்போ அதில் விந்து கட்டுப்பாடுங்கிறது அப்படியே கையில் எடுத்தால் கூட ஒட்டக்கூடாத அளவுக்கு அந்த விந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாத அளவுக்கு இருக்கும். அப்படியே பவுன் நிறத்தில் இருக்கும் அந்த விந்து கட்டுப்பாடு. தெரியுமில்ல கண்ணு? தெரியுமா தெரியாதா உனக்கு? நீ முதல்ல தவறு செய்ய ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஆண் உறுப்பு பகுதியிலிருந்து அந்த விந்து வெளியாகும் போது பார்த்தீங்கன்னா 1 அடி 1.5 அடி நீளத்துக்கு துள்ளி குதிச்சு போய் விழுவும்ல. முதல் சொட்டு துள்ளி அங்கே விழுவும், அடுத்த சொட்டு அதுக்கு பக்கத்தில் விழுவோம், அதுக்கு அடுத்த சொட்டு கீழே விழுவோம். இப்படி 4.5 சொட்டு வந்துகிட்டு இருக்கிற விந்தை மனம் போன போக்கில், கால் போன போக்கில், நண்பன் சொன்னால் நீ அழிச்சிட்டிய. அழித்து இன்றைக்கி வெளிவர விந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கோந்து சளி எப்படி இருக்கு அதுபோல் அப்படியே நாறு போல் வலிஞ்சு கையெல்லாம் பசை ஒட்டுற மாதிரி ஒட்டக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு இல்லை இன்றைக்கி விந்து. அதில் எப்படி கண்ணு கர்ப்பணுக்கள் இருக்கும்? யோசனை பண்ணிப்பார். அதில் கர்ப்பணுக்கள் இருக்குமா உனக்கு? கர்ப்பணுக்கள் ஒரு அணுக்கள் கூட இருக்காதரா கண்ணு? அந்த மாதிரி நீத்து போய் வர அணுக்கள் விந்து, அந்த மாதிரி நீத்து போய் இருக்கிற விந்தில் அணுக்களே இருக்காது கண்ணு. அப்போ உன்னோட உடம்புலேயே முடியலன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ உனக்கு. பாப்பா என்ன சொன்னால், கணவன் என்னென்னு முழுமையாக திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் உடம்புல சத்து இல்லைன்னு சொல்லி இப்போ பாப்பா சொல்லிச்சு. அதை நம்ம 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். இப்போ நீ சொல்கிறது எப்படி தப்பு செஞ்ச, என்ன மாதிரி தப்பு செஞ்ச, தாத்தா இவ்வளோ நேரம் சொன்னது அதையும் கேட்டுக்கிட்டு இருந்தல. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா நீ ஆங்கில மருத்துவத்தில் போய் பண்ணுறேன்னு வச்சுக்க. ஆங்கில மருத்துவர்கள் இன்றைக்கி கன்னியாகுமரி கடற்கரைன்னு உலக நாடுகளில் இருக்கல, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மருத்துவர்களும், குழந்தை பாக்கியம் செய்கிற அத்தனை மருத்துவர்களும் ஒரே ஒரு மருத்துவராவது உங்களை பிடிச்சி இழுத்து வா எங்கிட்ட சிகிச்சை பண்ணுன்னு யாராவது ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு மருத்துவர், கடவுளுக்கு நிகராக இருக்கிற மருத்துவர் எந்த மருத்துவராவது உங்களை கூப்பிட்றாரா சொல்லு? எங்கிட்ட சிகிச்சைக்கு வாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இழுக்கிறாங்களா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, பெருவிங்களை மதிக்கிற தன்மையோடு அந்த ஆங்கில மருத்துவர்கள்லாம் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால நாங்கள் படித்து முடிச்சுட்டு வந்ததில் இந்த முறைகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் படித்து முடிச்சுட்டு வந்ததில் இந்த முறைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்களே ஒழிய உங்களை கையை பிடிச்சி இழுக்கலையே. ஏன் தெரியுமா உனக்கு? அவங்க உன்னை கையை பிடிச்சி இழுக்கலையே, ஏன் தெரியுமா உனக்கு? காரணம் சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ யோசனை பண்ணி சொல்லு பார்க்கலாம் என்ன காரணம்? அவங்க நான் படித்து முடிச்சுட்டு வந்ததில் இந்த முறைகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஆங்கில மருத்துவர்கள் சொல்கிறாங்களே ஒழிய உன்னை பிடிச்சி இழுக்கலையே. ஏன் தெரியுமா? அத்தனை மருத்துவர்களும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க, இந்த தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்காங்க, இந்த தமிழ்நாட்டில் தான் ஆளாகி படித்து முடிச்சுட்டு வைத்தியம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நான் வணங்கும் அத்தனை ஆங்கில மருத்துவர்களும், கடவுளுக்கு நிகராக நினைக்கிற மருத்துவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தெரியும், தமிழ்நாட்டில் பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது தெரியும், பெண்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு தெரியும், பெண்கள் இந்த முறையில் தான் வாழணும்னு தெரியும். அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தர் உன் கணவன்கிட்டயே விந்தில் கர்ப்பணுக்களே இல்லை அப்படிங்கிறதுனால வேற ஒருத்தர் விந்தில் இருந்து கர்ப்பணுக்களை எடுத்து உன் கணவனுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி
அவங்க வந்து இந்த முறையை சொல்கிறாங்க உனக்கு. அவங்க வந்து இந்த முறை ஆங்கில மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய உன்னை விருப்பப்பட்டு கூப்பிடலையே அவங்க. புரியுதா உனக்கு? எந்த மருத்துவரும் கூப்பிடல. எந்த மருத்துவருமே எங்கிட்ட வந்து சிகிச்சை பண்ணுன்னு கூப்பிடல. இந்த முறைகள் இருக்குது, விருப்பப்பட்டால் தான் நீ செய்யணும்னு சொல்கிறாங்களே ஒழிய விருப்பப்பட்டால் தான் நீ செஞ்சுக்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய உங்களை வலுக்கட்டாயப்படுத்த கிடையாது. இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க, ஆங்கில மருத்துவர்கள் அத்தனை பேரும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. புரியுதா? இது பெருமைக்காக நான் சொல்லலை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்கள் அத்தனை பேருமே நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்கள். அவ்வளோ பேரும் நம்ம கூட பிறந்தவங்க, அத்தனை பேரும் நம்ம கூட பிறந்தவங்க தான். ஜாதி மதத்தை பார்க்காத, எல்லாமே உடன் பிறந்த அண்ணன் தம்பி தான். அத்தனை நம்ம ஆங்கில மருத்துவர்களும் நாங்கள் படித்து முடிச்சுட்டு வந்ததில் இந்த முறைகள் இருக்குது. இந்த முறைகள் நீங்கள் விருப்பப்பட்டதுன்னா நாங்கள் செஞ்சு தரோம், நீங்கள் விருப்பப்பட்டதுனா தான் நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்களே ஒழிய உங்களை வலுக்கட்டாயப்படுத்தி யாருமே செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம். பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு உலக நாடுகளில் தமிழ்நாடு மட்டும்தான் கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு. பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை, பெண்கள் இந்த முறையில் தான் வாழணும், பெண்களுக்கு இந்த முறையில் தான் இருக்கணும், பெண்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு. யோகம் உலகம் ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லை, இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் போனாலும் இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்குது. கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு தமிழ்நாடு மட்டும்தானே தவிர உலக நாடுகளில் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கிற பெண்கள் கணவன் அவனுடைய உடம்புல விந்த உற்பத்தி பண்ணி இல்லறம்பத்தில் ஈடுபடத்துக்கு முடியலன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அந்த கணவனுக்கும் தெரிஞ்சிடுச்சு. அப்படிங்கும்போது இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா சித்த வைத்திய மருந்தில் மட்டும்தான் இந்த சிகிச்சை பண்ண முடியும். உலக நாடுகளில் எந்த மருத்துவத்தில் போயும் ஆங்கில மருத்துவத்தில் பண்ண முடியாது. கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறது ஆங்கில மருத்துவத்தில் பண்ண முடியாது. ஹோமியோபதி மருத்துவத்தில் கர்ப்பணுக்களை மட்டும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவம் நானும் படித்து முடித்தவன் தான். ஹோமியோபதி மருத்துவம் நானும் படித்து முடித்தவன் தான். எனக்கு அந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் பற்றி தலைகளை எல்லாமே தெரியும். அணுக்களை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது அந்த கான்செப்ட் அதில் கிடையாது. இந்த சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் 18 சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வச்சதில் இருக்கிற ஒழிய வேறு எதுலேயுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிற பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்க கணவன் எந்த விதமான சுகத்தையும் அவன் கொடுத்துருக்க முடியாது. கணவன் எந்த விதமான இல்லைன்ற சுகத்தையும் அந்த பெண் போதுமாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முறை கூட அவன் கொடுத்துருக்க மாட்டான். அதனால தான் அவனுக்கு அந்த குழந்தை பாக்கியமே கிடைக்கல. ஏன்னா அவன் உடம்புல விந்து இல்லை, விந்தெல்லாம் நீத்து போய் தண்ணி போல் ஆகி போய் கர்ப்பணுக்களே எல்லாம் இறந்த நிலைக்கு போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இல்லாத ஒரு ஆளுக்கு நீங்கள் விருப்பப்பட்டதுன்னா நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் தான் போய் செய்யணும், ஆங்கில மருத்துவத்தில் நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு அவசர காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக போய் பண்ணுங்கள். நான் உங்களை வேண்டான்னு சொல்ல, கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் அந்த மருத்துவத்துக்கிட்ட போய் செய்யுங்க. நான் வேண்டான்னு தடுக்கலை, நான் இது பண்ணி சொல்லலை, குறை சொல்லி சொல்லலை. ஏன்னா இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். எப்படி அப்படின்னா உனக்கு திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆனவுடனே நீயும் கணவனும் மனைவியும் ஈடுபடுறீங்க, 2 பேரும் அந்த இல்லறம்பத்தில் ஈடுபடும்போது அந்த மனைவி சொல்லணும், மாமா போதும் மாமா முடியல மாமா, சிரமமாக இருக்குது மாமா, விட்டுரு மாமா அப்படின்னு சொல்லுது பார் அந்த பொண்ணு. அதாவது அந்த பொண்ணுனா என் மகள் போன்ற தெய்வம், அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சொல்லும்போது தான் நீ வந்து முழுமையான இல்லறம்பத்தில் வெற்றி பெற்றுட்ட அப்படின்னு அர்த்தம். அந்த பெண் வந்து உன் மனைவி வந்து இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது மாமா போதும் மாமா முடியல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. நீ ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபட்டாலும் சரி, 2 முறை இல்லறம்பத்தில் ஈடுபட்டாலும் சரி, நீ எப்பொழுதெல்லாம் இல்லறம்பத்தில் ஈடுபடுறியோ அந்த நேரமெல்லாம் அந்த பெண் அந்த மாதிரி சொல்லுது பார். அந்த மாதிரி சொல்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் உச்சகட்டமான இன்பத்தை நீங்கள் 2 பேரும் அடைய முடியும். போதுமாமான்னு சொல்லும்போது நீ அடையிற மகிழ்ச்சி இருக்கு பார், உலகத்தில் வேறு யாருனாலையுமே அடைய முடியாது. அந்த மாதிரி விந்து கட்டுப்பாடு நீ சேமிப்பு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கர்ப்பணுக்கள் வந்து உனக்கு அதிகபட்சமாக உற்பத்தியாகி இருக்கும். அப்போ நீ மனைவிட்ட ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபட்டாலே உடனே கர்ப்பம் தரிச்சிடும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள்கிட்டயே விந்தெல்லாம் அழிச்சிட்டு கர்ப்பணுக்களையும் அழிச்சிட்டு எதுக்குமே பயன்படாத ஸ்டேஜில் தான் திருமணமே பண்ணுறீங்க.
அதனால் இன்றைக்கி வந்து நான் சொல்கிறத தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்கிறேன், ஆங்கில மருத்துவத்தில் போய் பண்ணணும் அப்படின்னா போய் பண்ணிக்கோங்க. ஆனால் தமிழ்நாட்டு கலாச்சாரம் ஏற்றுக்குமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்கள். வேற ஒருத்தர் விந்திலிருந்து கர்ப்பணுக்களை எடுத்து அந்த கர்ப்பணுக்களை வந்து பெண்ணுக்கு செலுத்துகிறாங்க அப்படின்னா, ஏன்னா கணவன் என்ன சொல்கிறான், ஏன் நம்ம ஆங்கில மருத்துவத்தில் அந்த முறையில் வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற அணுக்களை எடுத்து கர்ப்பப்பைகளை வச்சு செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்னை செத்து கூட போய் சொல்லு, நான் செத்து போயிடுறேன், ஆனால் அந்த முறைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த முறைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற அணுக்களை எடுத்து வைக்கணும் அப்படின்னா நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணல, உன்னுடைய உடம்புல இருக்கிற விந்து உற்பத்தியாகி அதில் கர்ப்பங்கள் உற்பத்தியாகி அதிலிருந்து எடுத்து வச்சின்னா நான் குழந்தைய பெற்று கொடுக்குறேன். அதுக்கு அந்த கணவன் சொல்கிறான், இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது, இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்தில் இதெல்லாம் தவறே கிடையாது அப்படின்னு அந்த கணவன் சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, என் முன்னாடி என்னுடைய ஆஃபீஸில் நடந்த நிகழ்ச்சி இது. அப்போ அந்த பெண்ணு சொல்லுது, சரி அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்க, நீ வேற ஒருத்தர் விந்தில் இருந்த அணுக்களை எடுத்து வச்சு தான் செய்யணும்னு சொல்கிறல்ல, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ கேட்குறியா அப்படின்னா, சொல்லு என்ன ஐடியா சொல்லு அப்படின்னா, உனக்கு உயிருக்கு உயிரான நண்பர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களை, நல்ல நண்பர்கள் உனக்கு தெரியுமில்ல, அந்த மாதிரி நண்பர்களை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. நான் அந்த உன்னுடைய நண்பங்கிட்ட உடலுறவு வச்சு குழந்தை பாக்கியத்தை பெற்று, இந்த மாதிரி உனக்கு பையன் பிறந்துட்டான்னு உனக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு. கேட்கும்போது எந்திரிச்சு அவன் உட்காந்துருந்தவன், என் ஆஃபீஸ் டேபிளில் முன்னாடி உட்காந்துருந்தவன் எந்திரிச்சு அந்த பொண்ணு கன்னத்தில் அடிச்சிட்டான். டேய் ஏன்டா படுபாவி, ஏன்டா அடிக்கிற, ஏன்டா அடிக்கிற அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு உடனே அவன் சொல்கிறான், தாத்தா என்ன தாத்தா இது, கேட்கறதுக்கே காதெல்லாம் கூசுது தாத்தா, கேட்கறதுக்கே காதெல்லாம் கூசுது, என் நண்பனை நீ எனக்கு ஏற்பாடு பண்ணிவிடு, என் நண்பன்கிட்ட பெற்று பையனை கொடுக்குறேன்னு சொல்கிறாளே தாத்தா, இவெல்லாம் பொம்பளையா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ சொல்கிற முறையும் நான் சொல்கிற முறையும் ஒரே முறை தான், நீ வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுத்துக்கன்னு நீ சொல்கிற, அதுக்கு நான் சுகத்தை அனுபவித்து பெற்று கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி முடிச்சதோ இல்லையோ, அடிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருந்தவன் அப்படியே சேரில் உட்காந்துட்டான். அப்படியே உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் 3 பேரும் இருக்கிறோம், சப்தம் இல்லாமல் இருக்குது. அந்த பையன் கட்ட 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 கட்டன்னு அழுகிறான். அந்த பையன் கட 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 கடன்னு அழுகுறான். அழுதுட்டு சொல்கிறான் ஒரு வார்த்தை, தாத்தா தாத்தா அப்படின்னா. என்ன கண்ணு, சொல்லு கண்ணு, சொல்லு கண்ணு, என்ன விஷயத்தை சொல்லு கண்ணுன்னு சொல்ல முடியாமல் திணறான். அப்போ சொல்கிறான், தாத்தா எவ்வளோ பெரிய தவறு, மன்னிக்க முடியாத ஒரு தவறை செய்யறதுக்கு இருந்த என்ன, என் மனைவியை எத்தனை முறை அடித்து துன்புறுத்தியிருப்பேன் இந்த முறையை செய்யலான்னு சொல்லி, அதுக்கெல்லாம் கட்டுக்கோப்பாக இருந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு வார்த்தையை சொன்னா பாரு தாத்தா, தாத்தா நீங்கள் சிகிச்சை பண்ணுங்கள், நீங்கள் சிகிச்சை பண்ணி கொடுக்குறதுல பெண் குழந்தை பிறந்தாலும் சரி ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி அதை நாங்கள் நல்ல முறையில் காப்பாற்றி வருவோம் தாத்தா. அதனால் இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்த இந்த சித்த வைத்தியத்தில் நீங்கள் செஞ்சு கொடுங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டு என்ன முறையில் சொல்கிறீங்களோ, என்ன பத்தியம் இருக்கணுங்கன்னு சொல்கிறீங்களோ, என்ன உடல் உறவு வச்சுக்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இருந்து என்னுடைய உடம்புல விந்த உற்பத்தி பண்ணி அதில் கர்ப்பணுக்கள் உற்பத்தி பண்ணி எனக்கும் பேர் சொல்ல ஒரு பிள்ளைய நீங்கள் கொடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டான். உண்மையாலுமே அவன் அழுவுறதை பார்த்து நானும் அழுதுட்டேன். அவன் அழுவுறதை பார்த்துட்டு நானும் அழுதுட்டேன். ஏன்னா இந்த கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி பெரிய கலாச்சாரம், சாதாரணமான கலாச்சாரம் கிடையாது. பெண்களை கையெடுத்து கும்பிடுறோம் அப்படின்னா சாதாரண விஷயமா சொல்லுங்கள். இப்போ ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஊரில் அட்ரஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஒரு அம்மா வந்துட்டு இருந்தாங்கன்னா, அம்மா அம்மா இந்த அட்ரஸ் எங்கம்மா இருக்குது பார்த்து சொல்லுங்கம்மா அப்படிமோ. அதே சின்ன வயசு பொண்ணு போச்சுன்னா, தாயே தாயே இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து தாயே, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது தாயே சொல்லு தாயேம்போம். அந்த மாதிரி கேட்டுட்ருக்கிற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் விருப்பப்பட்டவங்க
ஆங்கில மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா செய்யுங்க. ஏன்னா அவங்களாம் மேதாவிகள், படித்து முடிச்சுட்டு வந்த பெரிய தங்கம், புடம் போட்ட தங்கம் மாதிரி படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க செய்கிற முறைகள் அவங்க சொன்னாங்கன்னா செய்யுங்க. இதுக்கு ஆட்சேபனையோ மாற்று கருத்தோ நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது நான். ஆனால் இருந்தாலும் தமிழ்நாட்டு கலாச்சாரம் இப்போ நாம் வாழ்கிற காலத்திலேயே மாற்றிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெருமை எல்லாமே வீணாகி போயிடுமே. யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த சித்த வைத்திய மருந்தில் மட்டும்தான் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ண முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில், இது பெருமைக்காக நான் சொல்லலை, உண்மையாலுமே பெருமைக்காக சொல்லலை, நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கடற்கரையிலேருந்து மெட்ராஸ் இல்லை, உலக நாடுகளில் இருக்க நிறைய மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பாதிக்கப்பட்டவங்கள, கர்ப்பணுக்களே இல்லை அப்படிங்கிறவங்கள எனக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சு அவங்களுக்கு நல்ல முறையில் கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுத்து அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மருத்துவருக்கும் பேர் கிடைக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆங்கில மருத்துவர்களை எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மருத்துவத்தில் தான் இந்த கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ண முடியும், கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறது இந்த சித்த வைத்தியத்தில் தான் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியறதுனால தான் என்கிட்ட அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா அவ்வளோ பேர் இங்கே வந்து பயன்பெற்று போயிட்டுருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை தயவுசெய்து மாற்றாதீங்க.